சார் எதனால வந்து மேட்ரிமோனியல் ஹோம் அப்படின்னு சொல்லி கணவரை மட்டும் எடுத்துக்கிறோம்? இப்போ உதாரணத்துக்கு வந்து சூர்யா வந்து ஏன் வந்து மனைவி நம்ம ஊருக்கு தான் வரணும்னு ஆசைப்படணும். நான் மனைவி ஊருக்கே போறேன்னு சொல்லி மும்பை குடிபெயர்ந்து போயிட்டாரு. அந்த மாரி ஏன் மாறக்கூடாது சட்டம்? அதாவது பொதுவா அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல வந்து ஹிந்து லால, ஃபேமிலி லால வந்து பார்த்தீங்கன்னா, கணவர் தான் குடும்பத் தலைவரா நம்ம சொல்றோம். கணவனுக்கு வந்து எல்லா ஆப்ளிகேஷனும் உண்டு. மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் குடுக்குறதுக்கு. மனைவிக்கு வீட்டுக்கு தேவையானது, மனைவியோட செலவுகளுக்கெல்லாம் வந்து கணவன் குடுக்கணும்ன்றது சட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது, கணவன் எந்த இடத்துல வேலை செய்றாரோ, எங்க இருக்கிறாங்களோ, எங்க வீடு எடுத்திருக்காங்களோ, அதுதான் மேட்ரிமோனியல் ஹோமா கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதனால் இப்போ மனைவி வந்து தனியாக நானே பண்ண போகிறேன், இல்லை கணவர் தனியாக நான் பண்ண போகிறேன்னா அதுக்கு பேர் குடும்பம் இல்லை. குடும்பன்றது வந்து கணவன் மனைவி குழந்தைங்களாம் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் குடும்பம். அதுதான் மேட்ரிமோனியல் ஹோம். ஆளுக்கு ஒரு மேட்ரிமோனியல் ஹோம் வச்சுக்க முடியாது. அதனால் கணவன் சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கணவன் கூட தான் இருக்கணும். சப்போஸ் கணவனே சம்பாதிக்கவே இல்லை, மனைவி மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க, மனைவி வந்து கணவனோட ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஸோ நான் சம்பாதிக்கிற இடத்துல வந்து நம்ம குடும்பத்துக்கு நன்மையானது இதை மேட்ரிமோனியலாக மாற்றிக்கிட்டோன்னா, கன்சென்ட்டோட கணவர் வந்து இங்கே வந்துட்டார், அவர் இருக்கிறாரு, மனைவிக்கு வந்து எல்லா சேவமும் செய்கிறாரு அப்படின்னு வேற சொன்னீங்கல்ல அந்த நடிகர், அவர் மாதிரி இருக்காங்கன்னா தாராளமாக ஒற்றுமையாக அந்த மாதிரி வாழலாமே, ஒன்றும் தவறு இல்லையே. அதனால் ஸோ மேட்ரிமோனியல் ஹோம்ன்றது ஜென்ரலாக இது. அதை தவிர பரஸ்பரம் மனஸ்தாபம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா மகிழ்ச்சி தான்.